அடுத்த வருடத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் அரசியல் களத்தில் இப்பொழுதே பரபரப்பு தொடங்கிவிட்டது. தற்பொழுது தமிழ் சினிமாவின் உச்ச நடிகர் விஜயும் களத்தில் இறங்கியுள்ளதால் எல்லோருமே ஆர்வமாக தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி அதிரடியாக அரசியல் பணிகளை செய்து வருகிறார். தவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கட்சியின் 2வது மாநாட்டிற்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதியை தேர்வு செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவருடைய திருமண நாள் மற்றும் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் என்பதாலேயே தமிழ்நாட்டில் எதற்காக இந்த தேதி என்று பலரும் ஆர்வமாக கேட்டு வந்தனர். தற்பொழுது இந்த கேள்விக்கு தெளிவான விடை கிடைத்திருக்கிறது. பாஜகவுடன் கூட்டணி இல்லாத கட்சியை நாங்கள் கூட்டணிக்கு வரவேற்கிறோம், மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் என முதல் மாநாட்டிலேயே அறிவித்திருந்தார். இந்த கொள்கைகளை ஏற்று ஒரு கட்சி ஒன்று மதுரை மாநாட்டில் விஜயுடன் கைகோர்க்க இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கட்சி என கூறப்படுகிறது. கால சூழ்நிலைகள் சாதகமாக இருந்திருந்தால் 2016ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் விஜயகாந்த் முதலமைச்சர் கூட ஆகியிருப்பார். ஒரு சில காரணங்களால் இந்த கட்சி பலருடன் கூட்டணி வைத்து ஏமாற்றத்தையே சந்தித்தது. அதன் பிறகு கேப்டன் உடல்நிலையும் சரியில்லாமல் போனது. தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை விஜய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவரின் அரசியல் நகர்வுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. கேப்டன் மற்றும் விஜய் நல்ல நட்பிலும் இருந்து வந்தனர். கேப்டன் மறைவு விஜயை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது. கேப்டன் குடும்பத்துடன் தொடர்ந்து நல்ல நட்பில் விஜய் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் தேமுதிக இணைந்து பணியாற்ற இருக்கிறது. இந்த கூட்டணி அறிவிப்பு கேப்டனின் பிறந்த நாள் அன்று வெளியாக வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமும். அதனால்தான் இந்த மதுரை மாநாட்டை கேப்டன் பிறந்த நாள் அன்று தொடங்குகிறார்கள். இந்த மேடையில் விஜய் மற்றும் பிரேமலதா ஒன்றாக இணைந்து கூட்டணி அறிவிப்பை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கும் கட்சியுடன் தவேகா கூட்டணி வைக்கும் என தெரிகிறது. இன்னும் சில மாதங்களில் விஜயுடன் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைக்கும் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். அடுத்த வருட தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.